மந்த்ஸும் நீங்கள் சஃபர் ஆக போகிறீங்க. பாதி உண்மை பாதி போய் வீக் ஸ்பாட்டாக மாறுது. திரும்ப 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 ஃபேஸ் வாஷ் 4 காமனான மிஸ்டேக் ஈஸிலி பிம்பிள். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். உங்கள் ஃபேஸ் எவ்வளோ சென்சிட்டிவ்னு உங்களுக்கு தெரியாது. ஸ்கின் கேர் வேறு, சயின்ஸ் வேறு. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா அதே ஆக்னே ப்ராப்ளமோட 6 மந்த்ஸும் நீங்கள் சஃபர் ஆக போகிறீங்க. பிகாஸ் ஆக்னே பற்றி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாதி உண்மை பாதி போய். ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன், நமக்கு பிம்பிள் வருது டர்ட்டி ஃபேஸ்னாலேயோ இல்லை ஸ்கின் கேர்னாலேயோ கிடையாது. இது உங்கள் ஸ்கின்குள்ளே நடக்கிற ஒரு நேச்சுரல் ரியாக்ஷன். எல்லா ஸ்கின்னும் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஆயில் ஹெல்தி தான். ஆனால் ப்ராப்ளம் எங்கே ஆகுது, இந்த ஆயிலும் டர்ட்டும் மிக்ஸ் ஆகி ஓப்பனாக இருக்க அந்த டைனி போர்ஸ் க்ளோஸ் ஆகுறப்போ ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தட்ஸ் ஆக்னே அண்ட் தட்ஸ் நாட் பனிஷ்மெண்ட். அது உங்கள் ஸ்கின் உங்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன். எல்லாரும் கேட்குற ஒரு சிம்பிள் கொஸ்டின், டாக்டர் ஒரே இடத்துல பிம்பிள் திரும்ப திரும்ப வருது, அதுக்கு காரணம் என்ன? வெரி சிம்பிள். ஒரு ஸ்பாட், ஒரு போர் ஒரு டைம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா அது உங்கள் ஃபேஸோட வீக் ஸ்பாட்டாக மாறுது. ஸோ ஈஸிலி நீங்கள் நெயில் யூஸ் பண்ணுறப்போ, கையை வச்சு ப்ரிக் பண்ணுறப்போ அது இன்ஃப்ளேம் அண்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு வெரி வெரி ஈஸி கம்பேர்ட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் யர் ஃபேஸ். உங்களோட செகண்ட் காமனான கொஸ்டின், எனக்கு ஆயிலி ஃபேஸ் இருக்குது அதனால எனக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக வருதான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஆயிலி ஃபேஸ் இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க அண்ட் ஹார்ம்ஃபுல் சோப், ஸ்ட்ராங்கான சோப்ஸ் இருக்கிற ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க. இது நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் ஃபேஸில் இருக்க ஸ்கின்னை ட்ரை ஆக்குறீங்க. அப்போது உங்கள் ஸ்கின்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் போகுது, நான் ட்ரையாக இருக்கேன், என்ன மாய்ஸ்சரைஸ் பண்ணு. அப்போ என்ன ஆகும், கம்மியாக இருக்க ஆயில் திரும்ப அதிகமாக செக்ரீட் ஆகும். ஸோ நீங்கள் திரும்ப 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 ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ இல்லை ஸ்ட்ராங்கான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் ஆயிலை கம்மி பண்ணல, உங்கள் ஸ்கின்னை இன்னும் அதிகமான ஆயில் செக்ரீட் பண்ண சொல்லிட்டு. ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்க பீப்புள், உங்களோட கோல் வந்து ட்ரைனஸ் கிடையாது, ஆயில் ஃப்ரீ கிடையாது, பேலன்ஸ். டெய்லி ஓபிடிக்கு ஆக்னியோடு வர நிறையா பேஷண்ட்ஸ் பண்ணுற 4 காமனான மிஸ்டேக் நான் சொல்கிறேன். நீங்களும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போவே ஸ்டாப் பண்ணுங்கள். நம்பர் 1, நம்ம காஸ்மெட்டிக் கம்பெனிஸ் ரிலீஸ் பண்ணுற பல வகையான ஃபேஸ் ஸ்க்ரப்ஸை உங்கள் ஃபேஸில் ரொம்ப ஹார்ஷாக யூஸ் பண்ணுறது. நம்பர் 2, டூத் பேஸ்ட், டர்மரிக் அப்படின்னு DIY யூடியூப் சேனல் சொல்கிற எல்லா ஃபேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் உங்கள் ஃபேஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறது. நம்பர் 3, உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீனை க்ளீன் பண்ணாமல் உங்கள் மூஞ்சிக்கிட்ட வச்சு பேசுறது. நம்பர் 4, நீங்கள் டெய்லியும் போடுற மேக்கப்பை ரிமூவ் பண்ணாமல் நைட் போய் தூங்குறது. இந்த மிஸ்டேக் எல்லாம் நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் ஸ்கின்ல இருக்க அந்த ப்ரொடெக்டிவ் லேயரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணிட்டு வரீங்க. அப்போது ப்ரொடெக்டிவ் லேயர் டேமேஜ் ஆனால் ஈஸிலி பிம்பிள். நம்ம ஹாஸ்பிட்டலில் செகண்ட் கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. யாருன்னா, எனக்கு பிம்பிள் போயிடுச்சு ஆனால் பிம்பிளோட மார்க் இருக்குன்னு. அந்த பிம்பிள் மார்க்ஸ் 2 வகை. நம்பர் 1, சர்ஃபேஸ் லெவல். சர்ஃபேஸ் லெவல்னால் வெறும் ஸ்கின் மட்டும் டார்க் கலரில் இருக்கும். அது 1 மாதம் இல்லை 2 மாதம் மேக்ஸிமம் விட்டிங்கன்னா அதே நேச்சுரலாக ஃபேட் ஆகி போயிடும். செகண்ட், டீப்பாக பிக்மெண்டேஷன் இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நீங்களே ஹோம் ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவுமே அதுக்கு பண்ணக்கூடாது. கண்டிப்பாக டாக்டர் வந்து பார்க்கணும். ஹார்ஷ் கெமிக்கல்ஸ், யூடியூப்பில் சொல்கிற கண்ட விஷயத்த உங்கள் மூஞ்சியில் தயவு செஞ்சு போடாதீங்க. உங்கள் ஃபேஸ் எவ்வளோ சென்சிட்டிவ்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்னே இருக்க பேஷண்ட்ஸோட நெக்ஸ்ட் மோஸ்ட் காமன் கொஸ்டின், என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸ்னால எனக்கு ஆக்னே வருதான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபுட் அந்த ஃபுட்னு கிடையாது. ஆனால் ஜங்க் ஃபுட்டை நீங்கள் கண்டினியூஸாக எடுக்கிறப்போ, தூக்கம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கப்போ, ஸ்க்ரீன் டைம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கப்போ, உங்களோட ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கப்போ கண்டிப்பாக பிம்பிள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போது ஸ்ட்ரெஸ் ஆகுறது உங்கள் மைண்ட் மட்டும் கிடையாது, உங்கள் பாடி அண்ட் ஸ்கின் கூட தான். உங்கள் ஸ்கின் கேர் என்னமோ பாத்ரூமில் தான் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் அதோட கண்டினியூஷன் உங்களோட லைஃப் ஸ்டைலில் கண்டிப்பாக இருக்குது. இப்போ உங்கள் அவேர்னஸ்க்காக ஒன்று சொல்கிறேன். பிம்பிள் எந்த ஸ்டேஜில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் பார்க்கணுன்னா, நம்பர் 1, ஒரு பிம்பிள் மாத கணக்காக இருக்குது. நம்பர் 2, அது உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. நம்பர் 3, அது சூப்பர்ஃபிஷியலாக இல்லை, எனக்கு ஃபீல் ஆகுது ரொம்ப டீப்பாக இருக்குது, பஸ்ஸெல்லாம் வருது அண்ட் வலிக்குது. அப்படிங்கிறப்போ ஹோம் ரெமெடிஸ் எதுவுமே வேலை செய்யாது. நீங்கள் கண்டிப்பாக போய் டாக்டர் பார்க்கணும். ஏன்னா டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிக்கேஷன்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். போய் ஃபார்மசியில் தயவு செஞ்சு வாங்காதீங்க. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது எல்லாம் தப்பு, வேஸ்ட்டுன்னு நான் இங்கே சொல்லலை. ஆனால் ஸ்கின் கேர் வேறு, சயின்ஸ் வேறு. ஸோ நமக்கு ப்ராடக்ட் செல் பண்ணுற அந்த காஸ்மெட்டிக் கம்பெனிஸ்னால நம்ம பிம்பிள்ஸை ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா டாக்டர் கிட்ட வாங்க, நாங்கள் இருக்கோம். இந்த வீடியோவில் உங்களோட கன்ஃபியூஷன் ஏதாவது கிளியராக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஃபேஸ் ஸ்கின்னாக சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் ஃப்ரம் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட். திஸ் இஸ் அமோ ஃப்ரம் மை ஸ்கூல். டு சப்ஸ்கிரைப், லவ், ஷேர், டேக் கேர்.